السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் 9வது அத்தியாயம் சூரா அத்தௌபா 36வது வசனத்திலே குறிப்பிடும் பொழுது, இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரா ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான், அல்லாஹு தஆலா வானங்கள் பூமி அவன் அந்த படைத்த நாள் முதல் அவனுடைய கிதாபில் அவனுடைய புத்தகத்தில் பதிவேற்றில் மாதங்களின் எண்ணிக்கை 12 என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அல்லாஹு தஆலா எப்பொழுது இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தானோ அவனுடைய பதிவேற்றிலே அவனுடைய புத்தகத்திலே மாதங்களுடைய எண்ணிக்கையை 12 ஆக்கி வைத்திருக்கிறான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்கள் அல்லாஹு தஆலா 4 மாதங்களை புனித மாதங்களாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். கண்ணியமான சிறப்புக்குரிய புனிதமான மாதங்களாக அல்லாஹு தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான். தாலிக தீனுல் கையும், அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதுதான் இந்த மார்க்கம் தான் நேரான நிலையான மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஃபலா தظلموا فيهن أنفسكم, எனவே நீங்கள் அந்த மாதங்களிலே, குறிப்பாக அல்லாஹு தஆலா 12 மாதங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதில் 4 மாதங்கள் புனிதமானது. அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், அந்த 4 மாதங்களில் நீங்கள் உங்களுக்கே நீங்கள் தீங்கிழைத்துக் கொள்ளாதீர்கள், அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த வசனத்தில் நமக்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான், வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய புத்தகத்தில் 12 மாதங்கள், அதில் 4 மாதங்கள் புனிதமானது. அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தில் அந்த 4 மாதங்களும் எவைகள் என்று குறிப்பிடப்படவில்லை. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 4 மாதங்களை நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஸஹீஹுல் புகாரிலே வரக்கூடிய செய்தி, அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஹஜ்ஜத்துல் வதா, இறுதி ஹஜ்ஜிலே மக்களுக்கு ஹுதுபா உரை நிகழ்த்தும் பொழுது சொன்னார்கள், அஸ்ஸமானு கதிஸ்ததார கஹைஹதி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், காலம் என்பது வானங்கள் பூமி படைக்கப்பட்ட அந்த நாளில் எப்படி இருந்ததோ அந்த பழைய நிலைக்கு காலம் திரும்பிவிட்டது என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படி சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸனது இஸ்னா அஷர ஷஹரா, வருடம் என்பது 12 மாதங்களாகும். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதில் 4 மாதங்கள் புனிதமானவைகள். ஸலாஸத்துன் முத்தவாலியாத், அந்த புனிதமான மாதங்களிலும் 3 மாதங்கள் தொடராக வரக்கூடியவைகள். துல் கஅதா வ துல் ஹிஜ்ஜா வல் முஹர்ரம், அதாவது வருடத்துடைய 11வது மாதம் துல் கஅதா, 12வது மாதம் துல் ஹிஜ்ஜா, அதே போன்று அடுத்து வரக்கூடிய தொடர்ச்சியாக வரக்கூடிய மாதம் வருடத்துடைய முதல் மாதம் முஹர்ரம். அப்ப இந்த 3 மாதங்களும் புனிதமான மாதங்கள், தொடராக வரக்கூடியவைகள். அடுத்து 4வது மாதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும் பொழுது, வரஜப் முதரல்லதி பைன ஜுமாதா வ ஷஅபான், ஜுமாதா ஊலா அல்ல, ஜுமாதா சானியா, ஜுமாதல் ஆஹிர், அதே போன்று ஷஅபான், அந்த 2 மாதங்களுக்கும் இடையில் வரக்கூடிய நபியவர்கள் முதர் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தை, நபியவர்களுடைய அந்த வம்சாவளியில் அவர்களுடைய நசபில் அந்த மூத்த ஒரு பாட்டனாக வரக்கூடியவர்தான் முதர் என்பவர், அவருடைய கோத்திரம். அவரை அந்த கோத்திரத்தை நபியவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். என்று சொன்னால் அவர்கள் ரஜப் மாதத்தை அதிகமாக கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, புனிதப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அந்த கோத்திரத்தை நபியவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். எனவே முதர் அந்த கோத்திரத்துடைய ரஜப் மாதம் என்று சொல்கிறார்கள். இந்த 4 மாதங்களும் புனிதமானவைகள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அந்த குர்ஆன் வசனத்திலே 4 மாதங்கள் புனிதமானவைகள் என்று சொல்லிவிட்டு இறுதியாக நமக்கு ஒரு முக்கியமான செய்தியையும் சேர்த்து சொல்கிறான், ஃபலா தظلموا فيهن أنفسكم, இதை நாங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். அந்த 4 மாதங்களில் உங்களுக்கு நீங்கள் தீங்கிழைத்துக் கொள்ளாதீர்கள். அன்புக்குரியவர்களே, வெறும் தீங்கிழைத்துக் கொள்வதென்பது 2 வகையாக நமக்கு பார்க்கலாம். ஒன்று, நமக்கு நாமே தீங்கிழைத்துக் கொள்வது, அதன் மூலமாக நாம் நமக்கே அநியாயம் செய்து கொள்வது. எப்படி என்று சொன்னால், அதில் நாம் பாவங்கள்
செய்வதன் மூலமாக, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதன் மூலமாக, அல்லாஹ் எதையெல்லாம் எந்த விடயங்கள்லாம் தடுத்து வைத்திருக்கிறானோ, ஹராமாக்கி வைத்திருக்கிறானோ, விலக்கி இருக்கிறானோ அவைகளை செய்வதன் மூலமாகவும் நாம் நமக்கு தீங்கிழைத்துக் கொள்கிறோம். இரண்டாவது, அடுத்து அல்லாஹு தாலா அவனை வழிபடுவதை விட்டும் நாம் விடுவதன் மூலமாக, அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் கட்டளையிட்டு இருக்கிறானோ, தொழுகை என்பது கட்டளை, ஜகாத் என்பது கட்டளை, அதே போன்று பெற்றோர்களை அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், குடும்பங்களை சேர்ந்து நடக்க வேண்டும், பிற முஸ்லிம்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், இப்படி பல ஏவல்கள் கட்டளைகள் இருக்கிறது. இவைகளை நாம் விடுவதன் மூலமாகவும் நாம் நமக்கு தீங்கிழைத்துக் கொள்கிறோம். இது முதல் வகை. இரண்டாவது, பிறருக்கு நாம் அநியாயம் செய்வதன் மூலமாகவும் நாம் நமக்கு அநியாயம் செய்து கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, பிறருக்கு அநியாயம் செய்வதென்று சொன்னால் நம்முடைய நாவின் மூலமாக, நம்முடைய கரங்களின் மூலமாக, அல்லது பிறருடைய உரிமைகளில் நாம் மீறுவதன் மூலமாக இப்படி அநியாயம் செய்வது, அது நமது பெற்றோராக இருக்கலாம், நமது உறவினர்களாக இருக்கலாம், அண்டை வீட்டார்களாக இருக்கலாம், பிற முஸ்லிம்களாக இருக்கலாம், பிற மனிதர்களாக இருக்கலாம், ஏன் பிற உயிரினங்களாக கூட இருக்கலாம், மிருகங்கள், பறவைகள், எதுவாகவும் இருக்கலாம். அவைகளுக்கு நாம் அநியாயம் செய்வதன் மூலமாகவும் நாம் நமக்கு அநியாயம் செய்து கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த 4 மாதங்களில் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். எல்லா காலங்களிலும் நாம் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அதை நாம் தவிர்த்து வாழ வேண்டும். குறிப்பாக அல்லாஹு தாலா இந்த 4 மாதங்களை சொல்லிவிட்டு இதில் ஃபலா தظلموا فيهن أنفسكم என்று சொல்கிறான் என்று சொன்னால், அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்திய புனிதப்படுத்திய மாதங்களில், அதே போன்று இடங்களில், மக்காவை நமக்கு சொல்லலாம், அதில் நாம் பாவங்கள் செய்தால் அது பல மடங்காக நமக்கு அல்லாஹ்வுடைய பாவங்களை, அதாவது அல்லாஹ் தஆலா பாவங்களை பதிந்து விடுவான். அது பல மடங்குகளாக ஆகிவிடும். நன்மை அந்த காலங்கள் நன்மைகள் செய்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அருளினால் பல மடங்குகளாக நன்மைகளாக பதியப்படும். பாவங்கள் நாம் செய்தோம் என்று சொன்னால், அநியாயங்கள் செய்தோம் என்று சொன்னால் அதுவும் பல மடங்குகளாக பதியப்படும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த மாதங்களை நாம் சிறப்புப்படுத்துவோம், இதனுடைய மகிமைகளை நாம் விளங்குவோம், அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்களாக வாழ்வோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.